வாசின்றது உடம்புக்குள்ள வரக்கூடிய உயிரான மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்து அங்க பயணிக்கணும்னா அந்த மூச்சு காத்துடைய மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணணும். மந்திரத்தை ஜெபம் பண்ணி அந்த மந்திர எழுத்த நீங்க புருவ மத்தியில நினைக்கதான் அது புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும். இப்ப புருவ மத்தியில கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புருவ மத்தியில அந்த மந்திரத்தை சொல்லி மட்டும் தான் நிறுத்த முடியுமா? இல்ல நார்மலா யோகா பண்றவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஓம் ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி உட்காருவாங்க. அப்படி பண்ணினா அந்த புருவ மத்தியில கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இல்ல, முடியாது. அது கண்டிப்பா முடியாது. வாசிக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நினைக்கும் போதுதான் அந்த புருவ மத்தியை நோக்கி அந்த வாசி பயணிக்கும். வாசின்றது உடம்புக்குள்ள வரக்கூடிய உயிரான மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்து அங்க பயணிக்கணும்னா அந்த மூச்சு காத்துடைய மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணணும். மந்திரத்தை ஜெபம் பண்ணி அந்த மந்திர எழுத்த நீங்க புருவ மத்தியில நினைக்கதான் அது புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும். அப்ப புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும் போதுதான் புருவமத்தி அப்படின்றது மூக்கை தாண்டி பயணிக்கும். அப்ப மூக்கை தாண்டி பயணிச்சு தலைக்குள்ள போய் ஒடுங்கினதுக்கு அப்புறம் தான் மூக்குல நீங்க சுவாசம் இழுக்கிறதையே நிறுத்துவீங்க. அப்ப சுவாசம் இழுக்கிறத நிறுத்தினாதான் உங்களுக்கு வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடையும். அப்படின்னா ஒரு நிலைகளா நம்ம சொல்லிடுவோம். அந்த நிலைகளுக்கு முன்னாடி பல நாதங்களை கடந்துதான் அந்த வாசி புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும். அதே மாதிரி பல நாதங்களை கடந்துதான் அது சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம்.